இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் சும்மா அமைதியாக கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் 2 படம் வந்தால் என்ன தப்புன்னு தியேட்டருக்காரங்களே கேட்குறாங்க. அப்போ கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. இதுவே வந்து இந்த படத்தை திமுக பின்னணியில் இருப்பவர் தயாரிக்காமல் இருக்காருன்னு வைங்களேன், குறுக்க விழுந்து படுத்தாவது 2 படமும் ஒரே நேரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதே தியேட்டர் ஓனர்ஸ் கட்டாயமாக வந்து செய்யக்கூடாதுன்னு இருப்பாங்க. இது திருப்பூர் சுப்பிரமணியம் பல பேட்டிகளில் சொல்கிறாரு. துணிவும் வாரிசும் தனித்தனியாக வந்துருந்தா அங்கே நிறையா சம்பாரிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இது. அப்போ இன்றைக்கி மட்டும் உட்காந்து மாற்றி பேசுகிறாரு ஐயா. வந்தால் என்ன தப்புன்னு கேட்குறாரு அவரே. அப்போ ஏதோ ஒரு நெருக்கடிக்கு அவங்க ஆளாகிறாங்க இல்லையா? அது கண்கூடாக நமக்கு தெரியுது. பட் பொதுவாகவே ஒரு பெரிய படம் வரும்பொழுது இன்னொரு படம் கொஞ்சம் தள்ளி வர்றதுங்கிறது சினிமாவுக்கு ஆரோக்கியமானது. அப்போ ஒரு ஒரு படத்தினுடைய மீது ஃபோக்கஸ் மொத்தமும் வரும், கலெக்ஷன் மொத்தமும் வரும். அது அப்படி நகர்ந்த பிறகு இன்னொரு படம் வரும், ஃபோக்கஸ் மொத்தமும் வரும், கலெக்ஷனும் மொத்தமும் வரும். அது திரையுலகத்துக்கே நல்லாயிருக்கும். பட் இங்கே ஒரே நாளில் இருக்கும்போது அது ஒரு பிரச்சனை தான்.